இங்கிலீஷ் வேர்டு. அது பன்மையா இல்ல ஒருமையை சேர்ந்ததானா? பன்மையை சேர்ந்ததுதான் வந்து பார்த்தோம்னா மீடியா. ஓகேயா? சோ தகவல் தொடர்பு சாதனத்தை ரெண்டு வகையா வந்து பார்த்தோம்னா கேட்டகரைஸ் பண்றாங்க. ஒண்ணு தனி மனித தொடர்பு, இன்னொன்னு வெகுஜன தொடர்பு. தனி மனித தொடர்புனா இப்போ எனக்கும் உனக்கும், அதாவது ரெண்டு இண்டிவிஜுவல் கடையில மட்டும் நடக்கிறது தான் வந்து பார்த்தோம்னா தனி மனித தொடர்புன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு பேருக்குள்ள. அதே வெகுஜன தொடர்புனா மக்கள் எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமா போய் சேரக்கூடிய தகவல்களை தான் வந்து பார்த்தோம்னா வெகுஜன தொடர்புன்னு சொல்லுவாங்க. இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தனி மனித தொடர்பு அப்படின்னா கடிதம், தொலைபேசி, அலைபேசி, மின்னஞ்சல் மற்றும் தொலைநகல் ஆகியன தனி மனித தொடர்பு சாதனம். நம்ம கடிதம் வந்து ஒரு பேர் ரெண்டு பேருக்கு இடையில தான் மாத்தி மாத்தி வந்து போடுவோம். போனா இருக்கட்டும் அப்படிதான். அலைபேசி, மின்னஞ்சல் எல்லாமே வந்து இப்படிதான். அப்போ குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கும் இடையில மட்டும் நடந்துச்சுன்னா அது தனி மனித தொடர்பு. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இவை ஒரு நபர் மற்றொரு நபரோடு தனியாகவோ இல்ல குழுவாகவோ தொடர்பு கொள்வதற்கு பயன்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வெகுஜன தொடர்பு. இதுல வந்து பார்த்தோம்னா எல்லா மக்களுக்கும் ஒரே டைம்ல போய் சேர்றதுதான் வந்து பார்த்தோம்னா வெகுஜன தொடர்பு. இப்ப நியூஸ் பேப்பர்ங்கிறது ஏதோ ஒரு ஆள் மட்டும்தான் வாசிக்க போறாங்கன்னு கேட்டா கிடையாது. யார் வேணா வாசிக்கலாம், எப்படி வேணா வாசிச்சுக்கலாம். அப்போ இது எல்லாரையும் போய் சேரும். அப்ப செய்தித்தாள், ரேடியோ, டிவி இது எல்லாமே வந்து வெகுஜன மக்களோட தொடர்பு கொள்வதற்கு வந்து பயன்படுதுன்னு சொல்றாங்க. அதனாலதான் இதை வெகுஜன ஊடகம் சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு வெகுஜன ஊடகம் கீழ்கண்டவற்றுள் எதுன்னு கேட்டு கடிதமா, தொலைபேசியா, செய்தித்தாளா, வானொலியான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வெகுஜனம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். வெகுஜனம்னா நிறைய ஜனங்களுக்கு அது போய் சேர்ந்துச்சுன்னா வெகுஜன தொடர்பு. அதுவே ஒரு குறிப்பிட்ட ரெண்டு இண்டிவிஜுவல் கடையில மட்டும் நடந்துச்சுன்னா அது தனி மனித தொடர்பு. அப்போ ஊடகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஊடகம்ங்கிறது தான் மக்களோட பல்கலைக்கழகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஊடகம்ங்கிறது ஒரு ஆங்கில வார்த்தை. அது பன்மை வார்த்தை. அந்த ஊடகத்தை ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க. ஒண்ணு தனி மனித தொடர்பு, இன்னொன்னு வெகுஜன தொடர்பு. தனி மனித தொடர்புனா ரெண்டு தனி மனுஷனுக்கு இடையில நடைபெறக்கூடிய தொடர்பு தான் தனி மனித தொடர்பு. வெகுஜன தொடர்புனா நிறைய மக்களுக்கும் அது போய் சேர்ந்துச்சுன்னா அதுதான் வெகுஜன தொடர்பு. அச்சு இயந்திரம் ஜோஹன்னஸ் குட்டன்பர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இந்த பிரிண்டிங் மிஷின் வந்து எப்போ யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 1453 ஜோஹன்னஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிற வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது நாலு அப்படின்னா நாலு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். 53 அப்படின்னா வந்து பஞ்சமுகி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பனா ஒரு நாள் பஞ்சமுகி குட்டை ஆயிட்டான்னு பிரிண்டிங் மிஷின் அச்சு இயந்திரத்துல வருது. அச்சு நியூஸ் பேப்பர்ல வருது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நாள்ல பஞ்சமுகி குட்டை ஆயிட்டான்னு நியூஸ் பேப்பர்ல வருது. ஒரு நாள் அப்படின்னா 14, ஒருனா ஒண்ணு, நாலுனா 4, 53 அப்படின்னா பஞ்சமுகி. ஒரே நாள்ல பஞ்சமுகி குட்டை ஆயிட்டா மீன்ஸ் குட்டன் பெர்க். கண்டிப்பா மறந்துடும். இந்த மாதிரி ஷார்ட்கட்டா வச்சோம்னா கொஞ்சம் காமெடியாவும் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணா ஞாபகமாவும் இருக்கும். இப்ப ஒரே நாள்ல பஞ்சமுகி குட்டை ஆயிட்டா. அப்ப அச்சு இயந்திரம் ஜோஹன்னஸ் குட்டன்பர்க் என்பவரால் 1453 கண்டுபிடிக்கப்பட்டது. மக்களாட்சியோட நான்காவது தூண். ஆல்ரெடி மக்களாட்சியோட 3 தூண் வந்து பார்த்தோம். அரசாங்கத்தை எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா நிர்வாகம், நீதித்துறை, சட்டமன்றம்னு பிரிப்பாங்கன்னு பார்த்தோம். இன்னொன்னு ஒண்ணு கூடுதலா இதுல சொல்றாங்க. அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த ஊடகம். சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை மற்றும் ஊடகம் ஜனநாயகத்தின் 4 தூண்களாக கருதப்படுகிறது. ஊடகம் மற்ற 3 துறை செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்கிறது. இவங்க சட்டமன்றத்துக்குள்ள என்ன நடக்குது, நிர்வாகத்துல என்ன நடக்குது, நீதித்துறையில என்ன நடக்குது, மக்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்குதான் வந்து பார்த்தோம்னா இந்த ஊடகம் பயன்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நான்காவது தூண் நாட்டின் தொலைதூர பகுதிகளில் வாழும் அனைத்து மக்களும் நாட்டின் பிற பகுதிகளில் என்ன நடக்கிறது என்பதை அறிவுறுகிறது. இப்ப நம்ம இங்க இருந்துகிட்டே அமெரிக்காலயா இருக்கட்டும் இல்ல ஐரோப் கண்ட்ரிலயா இருக்கட்டும், எங்க உலகத்துல எந்த மூலையில என்ன நடக்குதுன்ட்டு உடனே நம்ம அப்டேட் ஆயிரும். எதனால அப்படின்னா நியூஸ் பாக்குறதுனால, நம்மள்ட்ட போன் இருக்கிறதுனால. அப்போ இதெல்லாமே பார்த்தோம்னா ஒரு ஊடகம் தான். இந்த ஊடகம் தான் வந்து பார்த்தோம்னா உலகத்துல என்ன எங்க நடந்தாலும் நமக்கு வந்து உடனே வந்து அப்டேட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையில ஒரு ஜனநாயக நாட்டில் ஊடகம் என்பது தகவல்கள் மற்றும் அறிவை வழங்க மிக முக்கியமான சாதனம்னு சொல்லியிருக்காங்க. ஊடகத்தோட வகைப்பாடு குறுகிய தொடர்பு ஊடகம் அப்படின்னா கேபிள் தொலைக்காட்சி, நேரடி அஞ்சல், கருத்தரங்கு. தொலைத்தொடர்பு ஊடகம் அப்படின்னா திரைப்படம், தொலைக்காட்சி, வானொலி. அச்சு ஊடகம்னா செய்தித்தாள், இதழ்கள், பத்திரிகைகள், புத்தகங்கள். இணைய ஊடகம்னா கூகுள் இணையதளம், வலைப்பதிவு. சமூக ஊடகம்னா கீச்சகம், முகநூல், புலனூல், கச்சேரி அஞ்சல், பட வழியை கொடுத்திருக்காங்க.
அப்போ கேள்வி தொலைக்காட்சி நேரடியா நம்ம போஸ்ட் போடுறது இல்ல சின்னமா கருத்தரங்கு வச்சோம்னா அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் தான், குறுகிய தொடர்பு ஊடகம் தான். அதே ரொம்ப தொலைத்தொடர்பு ஊடகம் போடனா நம்ம டிவி பாக்குறது, ரேடியோ கேட்கறது. அதே பிரிண்டிங்னா வந்து பார்த்தோம்னா எதெல்லாம் பிரிண்ட் பண்ணி வருதோ எல்லாமே பிரிண்டடு. இணைய ஊடகம்னா கூகுள், அதுக்கப்புறமேட்டு வலைப்பதிவு. சமூக ஊடகம் அப்படின்னா வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டா, இந்த மாதிரி உள்ள வாட்ஸ்அப், இதெல்லாம் வந்து சமூக ஊடகம்னு சொல்றாங்க. ஊடகத்தோட முக்கியத்துவம் இவ்வுலகில் ஊடகம் மிகவும் சக்தி வாய்ந்த கட்டமைப்புன்னு சொல்றாங்க. இது நம்மை சுற்றியுள்ள பல்வேறு சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார செயல்பாடுகளை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக திகழ்ந்து எங்க என்ன நடந்தாலும் உடனே நமக்கு வந்து அப்டேட் பண்ணிடுது. இதனை மக்கள் பல்வேறு தேவைகளுக்காக வந்து சார்ந்துதான் இருக்காங்க. குறிப்பாக தகவல்கள் மற்றும் பொழுதுபோக்குக்காக சார்ந்திருக்காங்க. ஊடகம் மக்களை விழிப்போடு இருக்க செய்து. சோ இப்போ இங்க ஏதோ இடத்துல புயல் உருவாயிருக்கு, அது மக்களுக்கு உடனே தெரியப்படுத்தணும்னா ஒவ்வொரு ஊர்லயா போய் சொல்லிக்கிட்டுலாம் இப்ப இருக்க முடியாதுல்ல. இப்போ உடனே வந்து பார்த்தோம்னா டிவில போடுறாங்க, ரேடியோல வந்துருது, போனுக்கே அப்டேட் வந்துருது. சோ ஏதோ ஒரு விதத்துல மக்களை விழிப்பாவும் இருக்க செய்யுது. மேலும் சமூக மாற்றத்திற்கான மிக முக்கியமான சாதனமாவும் இருக்கு. ஏன்னா இப்போ ஆளுங்கட்சியில இந்த ஏதாவது தப்பு பண்றாங்க அப்படின்னா எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுவாங்க. இதை உடனே ஊடகம் வந்து இல்ல இந்த இடத்துல தப்பு தான் பண்றாங்க நமக்கு வந்து வெளிக்காட்டும். உடனே இல்ல இவங்க தப்பு பண்றாங்கன்னா நம்ம அடுத்து அதுக்கு அகைன்ஸ்டா என்ன ஸ்டெப் எடுக்கணும், அது மூலமா சமூக மாற்றத்தை எப்படி தூண்டணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஊடகம் உதவுது. ஊடகம் உலகின் அன்றாட நிகழ்வுகளை மட்டுமல்லாமல் ஒரு அரசின் பலம் மற்றும் பலவீனத்தை வெளிக்கொண்டு வருகிறது. தனியார் நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மக்களிடம் விளம்பரப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. ஆடும் கூட வந்து இப்பெல்லாம் டிவில நிறையவே வருது. அனைத்து தொலைக்காட்சி சேனல்களும் தேசிய மற்றும் பன்னாட்டு செய்திகளை வந்து ஒளிபரப்புகின்றன. ஸோ டிவின்னு எடுத்துக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ன்னு மட்டும் இல்லாம உலகத்துல எங்க என்ன நடக்குதோ உடனே வந்து சொல்லுது. பல திரைப்படங்களில் சமூக பிரச்சனைகள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. எந்த ஒரு விஷயங்களிலும் ஊடகம் நடுநிலையான அறிக்கையை வழங்குகிறது. இது சமூக அரசியல் பிரச்சனைகளுக்கு எதிராகவும் சமூக அநீதிக்கு எதிராகவும் போராடுகிறது. மேலும் மக்களின் முன்னேற்றத்துக்கு வளர்ச்சிக்கு உதவுகிறது. இந்த இடத்துல ஊடகங்கிறது நடுநிலையா செயல்படுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒருத்தவங்களுக்கு மட்டும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இன்னொருத்தவங்களை வந்து பார்த்தோன்னா கைவிடுற மாதிரிலாம் இருக்காது. எங்க என்ன நடந்துச்சோ அது கரெக்டா என்ன நடந்துச்சுங்கிறதுக்கு நடுநிலை தன்மையோட தான் வந்து வெளியிடுவாங்க. அகில இந்திய வானொலி 1956ஆம் ஆண்டிலிருந்து ஆகாசவாணி என்ற பெயரில் வானொலி ஒலிபரப்பை செய்து வருகிறது. இது 1936ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. சோ வந்து அகில இந்திய லெவல்ல ரேடியோ ஸ்டேஷன் வந்து 1936ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. 1936ல ஆரம்பிக்கப்பட்டாலும் இதுக்கு அகில இந்திய வானொலி, அதாவது ஆகாசவாணி அப்படிங்கிற பேரு 1956வது வருஷம் தான் கொடுத்திருக்காங்க. அந்த ஆகாசவாணி அப்படின்னா வானிலிருந்து வர மொழின்னு அர்த்தம். அப்ப ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா அகில இந்திய வானொலி 1936. அதுக்கு எப்போ வந்து பார்த்தோம்னா ஆகாசவாணின்னு பேர் மாத்துறாங்கன்னா 1956. ஆகாசவாணினா வானிலிருந்து வர மொழி அப்படிங்கிறது தான் அதுக்கான மீனிங். மக்களிடம் பொது கருத்தினை ஏற்படுத்துதல். ஊடக மக்கள்கிட்ட ஒரு பொதுவான கருத்தை ஏற்படுத்துறதுல முக்கியமா ரோல் பிளே பண்ணுது. சமகாலத்துல சக்தி வாய்ந்த உடனே என்ன வந்து நடக்குது, எங்க என்ன பிரச்சனை இருக்குங்கிறத உடனே வந்து நமக்கு அப்டேட் பண்ணிடுது. மக்களோட அன்றாட வாழ்க்கையில இது ஒரு முக்கிய பகுதியா இருக்குன்னு சொல்றாங்க. மக்களோட அன்றாட வாழ்க்கையில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த பார்வை மற்றும் புரிதல்ல பொதுமைப்படுத்துவதெல்லாம் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. வெகுஜன ஊடகம் அன்றாட நிகழ்வுகளை பற்றி நேர்மையாகவும் நுட்பமாகவும் நடுநிலையாகவும் தருகிறது. செய்தித்தாள்கள் அரசியல் கொள்கைகளுக்கு எதிராக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் சாதனமாக தீர்க்கிறது. இப்ப ரீசெண்டா ஏதாவது அரசு ஏதோ ஒரு கொள்கை கொண்டு வருது அப்படின்னா அதை உடனே நியூஸ் பேப்பர்ல வந்து போட்டுருவாங்க. சோ அதுல மக்கள்கள் இந்த திட்டத்தாலேயோ இந்த கொள்கையினாலேயோ என்னென்ன பாதிக்கப்படுறாங்க, அவங்களோட உணர்வுகள் என்ன அப்படிங்கிறத உடனே வந்து பார்த்தோன்னா பிரதிபலிக்கிற கண்ணாடியா அந்த நியூஸ் பேப்பர் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு சமூகத்துல நடைபெற எல்லா பிரச்சனைகளையும் பற்றி கருத்துக்களை தெரிவிக்க இது ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுதுங்கிறாங்க. நெறிமுறை அப்படின்னா நம்ம எப்படி வாழ்க்கையை வாழ தீர்மானிக்கிறோமோ அந்த மதிப்பீடுகளோட தொகுப்பை தான் வந்து பார்த்தோம்னா நெறிமுறைன்னு சொல்றோம். இது வந்து முறையான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க. ஊடக நெறிமுறைங்கிறது நல்ல நடத்தைக்குரிய கொள்கைகள் அடங்கியதுன்னு சொல்றாங்க. ஊடகம் அப்படின்னா அதோட செயல்பாடு எழுத்தின் மூலமும் பிரதிபலிக்கணும்னு சொல்றாங்க. எளிதில் உணர்வுகளை கொள்ளக்கூடிய தேவையற்ற செய்திகளை தவிர்க்கணும். சோ ஒரு நெறிமுறைனா இப்படிதான் வாழணும் அப்பதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லுவோம்ல, அதுதான் வந்து நெறிமுறை. அதே போல ஊடகத்துக்குன்னு ஒரு நெறிமுறை இருக்கு. அதாவது இந்த பாதையில தான் கொண்டு போகணும், இதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்றப்போ அப்போ மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா தேவையற்ற செய்திகள்லாம் இது தராம இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஊடகங்களோட அடிப்படை நோக்கமே வந்து நேர்மையா தகவலை கொடுக்கணும், கரெக்டா அக்யூரேட்டா வந்து கொடுக்கணும், நடுநிலையா நாகரிகமா நல்ல மொழி நடையில மக்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி ஒரு கருத்தை வந்து கொண்டு வரணும். அதுதான் இதுக்கான நெறிமுறை. தேவையற்றதை கொடுக்க கூடாது, கொடுக்கறத கரெக்டா கொடுக்கணும்.
அப்படிங்கிறாங்க. ஒரு அரசு சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா அதுக்கு விழிப்பான மற்றும் சுதந்திரமான ஊடகம் அவசியம். சோ இப்ப அரசு நாங்க ஆட்சி நடக்குது அப்படின்னா அவங்க தப்பு பண்றாங்களா, கரெக்ட் பண்றாங்களா, இது மக்கள் என்னென்ன வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு உடனே தெரியணும். அப்ப மக்கள் உடனே ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல. சோ அது மக்களுக்கு இந்த கொள்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியணும்னா அதுக்கு ஊடகம் வேணும். அப்ப தெரிஞ்சாதான் நல்லதா கெட்டதான்னு பார்த்து அந்த அரசுக்கு அகைன்ஸ்டா கெட்டதா இருந்தா நம்மளால வந்து பார்த்தோம்னா போராட முடியும், கொஞ்சம் அலர்ட்டாவும் இருக்க முடியும். இந்த மக்களுக்கு தேவையான தகவல்களை சேகரிப்பதற்கான உரிமை பெற்றிருக்கிறது. அதே சமயம் எந்த விதத்துல மக்களின் உணர்வுகளை தூண்டும் விதத்தில் இருத்தல் கூடாது, நம்பகத்தன்மையான தகவல்களை மக்களிடம் வழங்குவதில் பொறுப்போட இருக்கணுங்கிறாங்க. ஜனநாயகத்துல ஊடகத்தோட பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனநாயகத்தோட முதுகெலும்பே ஊடகம் அப்படிங்கிறாங்க. இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுவரை நம்ம பார்த்ததுல அச்சு ஊடகம்னா மக்களின் பல்கலைக்கழகம்னு ஒரு பாயிண்ட் வந்துச்சு. ஊடகம் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா பன்மை வார்த்தை, அது ஆங்கில வார்த்தை அப்படிங்கிறது தான் இன்னொரு பாயிண்ட். இந்த ஊடகத்தை ரெண்டா பிரிக்கலாம். ரெண்டு அப்படின்னா தனி மனித தொடர்பு, வெகுஜன தொடர்பு தான். ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கு இடையில நடந்துச்சுன்னா அது தனி மனித தொடர்பு. எல்லா மக்களுக்கும் போய் சேர வகையில இருந்துச்சுன்னா அது வந்து வெகுஜன தொடர்பு. இந்த பிரிண்டிங் மிஷினை முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னா ஜோஹன்னஸ் குட்டன்பெர்க். எப்பன்னா 1453 ஒரே நாள்ல பஞ்சமுகி குட்டை ஆயிட்டா அப்படின்னு நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே நாள்லாம் 14, பஞ்சமுகி அப்படின்னா 53, குட்டை ஆயிட்டானா குட்டன்பெர்க் நியூஸ்ல வந்திருக்குன்னா ஆட்சி இயந்திரம். மக்களாட்சியில ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்தோம், மாநில அரசுல 3 தூண்கள் தான் பார்த்தோம். ஒரு அரசாங்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா சட்டமன்றம் இருக்கும், நிர்வாகம் இருக்கும், நீதித்துறை இருக்கும். இந்த சட்டமன்றம்ங்கிறது வந்து பார்த்தோம்னா என்ன சட்டம் மக்களுக்கு தேவையோ அதை வந்து பார்த்தோம்னா இயற்றக்கூடியதான் அவங்களோட வேலை. நிர்வாகத்துறை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான் அவங்க வேலை. நீதித்துறை அது கரெக்டா இல்லையா, அதுக்கு சட்டம் வந்து மக்களுக்கு நல்லதான் பண்ணுதா, அரசியலமைப்பின்படி இருக்கான்னு வந்து ப்ரூஃப் பண்ணி அதை நிலைநாட்டக்கூடியதான் வந்து நீதித்துறை. இது இல்லாம நான்காவதா ஒரு தூண் இருக்கு அப்படிங்கிறாங்க, அதுதான் பார்த்தோம்னா ஊடகம். இது மூணுமே கரெக்டா செயல்படுதா இல்லையா அப்படின்னு மக்களுக்கு உடனே அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இதுதான் இந்த ஊடகம். குறுகிய தொடர்பு ஊடகம்னா என்ன, தொலைத்தொடர்பு ஊடகம்னா என்ன, அச்சு ஊடகம், இணைய ஊடகம், இதெல்லாம் ஒரு பாக்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து என்ன பார்த்தோம்னா 1936 தான் அகில இந்திய வானொலிங்கிற ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. அது 1956 தான் ஆகாசவாணி அப்படின்னு அந்த பேரை வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஆகாசவாணிக்கு என்ன அர்த்தம்னா வானிலிருந்து வரும் மொழி அப்படிங்கிறது தான் அர்த்தம். சோ ஒரு நெறிமுறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்படிதான் வாழணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் வந்து பார்த்தோம்னா நெறிமுறை வேர்டு. சோ அந்த நெறிமுறையில ஊடகத்துக்கான நெறிமுறை என்ன சொன்னாங்கன்னா மக்களை வந்து தப்பா எதுவும் தூண்டிடக்கூடாது, தேவையற்ற செய்திகளை மக்களுக்கு கொடுக்க கூடாது. அப்ப என்னத்தை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன நடக்குதோ அதை நேர்மையா, துல்லியமா, நடுநிலைமையா, நாகரிகமா, நல்ல மொழி நடையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் வந்து இந்த நெறிமுறை. அடுத்து நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னா ஊடகங்கிறது ஜனநாயகத்தோட முதுகெலும்புங்கிறாங்க. இதுதான் நெக்ஸ்டா நம்ம பாக்குற பாயிண்ட். சோ நம்ம ஜனநாயக சமுதாயத்தில் ஊடகம் பொதுமக்களின் கருத்துக்களை செயல்படுத்த முன் சக்தியா இருக்கு. ஆல்ரெடி சொன்னதான் ரிப்பீட் பண்றாங்க. இது ஜனநாயகத்தின் மதிப்புகளை பலப்படுத்துகிறது, மக்களுக்கு அறிவையும் வலிமையும் அளிக்கிறது, வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது, அரசின் வெளிப்படைத்தன்மையை அவற்றின் பொறுப்பினை உறுதி செய்கிறது. ஊடகம்ங்கிறது அரசோட ஒவ்வொரு செயல்பாட்டையும் மக்கள்கிட்ட வந்து எடுத்து செல்லுது. இதன் மூலம் அரசின் செயல்பாடுகளையும் மக்களின் அன்றாட நிகழ்வுகளையும் குடிமக்கள் வந்து அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் மக்களாட்சியோட செயல்பாடு. மக்களாட்சினா மக்களால் ஆட்சி செய்யப்படுதல் தான் மக்களாட்சி. சோ இது 2 கிரேக்க சொற்களால் ஆனது. டெமோஸ் அப்படிங்கிறது மக்களை குறிக்கிறது, கிராட்டோஸ் அப்படிங்கிறது அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கிறது. சோ மக்களாட்சின்னு சொல்றோம். மக்களாட்சின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான், மக்களால் மக்களுக்காக மக்களை செய்யற ஆட்சி தான் வந்து மக்களாட்சி. இந்த மக்களாட்சி எப்படி நம்ம வந்து இந்த ஊடகம் சொல்லக்கூடிய மீடியா ஆங்கில வார்த்தையை சார்ந்துதான் இருக்கும். அதே போல இந்த மக்களாட்சிங்கிறது கிரேக்க சொற்களால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. மக்களாட்சி எப்படின்னா கிரேக்க சொல்லாலானது. அந்த மக்களாட்சியை வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல டெமோக்ரஸி அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ அந்த டெமோக்ரஸியை ரெண்டா பிரிச்சா டெமோஸ் கிராட்டஸ் அப்படின்னு. அந்த டெமோஸ் அப்படின்னா அதுக்கான மீனிங் மக்கள், கிராட்டோஸ் அப்படின்னா அதிகாரம் அல்லது ஆட்சி. டெமோக்ரஸினா மக்களாட்சி, அதை ரெண்டா பிரிக்கிறோம். டெமோ கிராட்டஸ், ஃபர்ஸ்ட் உள்ளது மக்கள், அடுத்து உள்ளது ஆட்சி, அதுதான் மக்களாட்சி. அது ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுப்பீங்க. அப்ப மக்களாட்சிங்கிறது 2 கிரேக்க சொற்களால் ஆனதுங்கிறது அந்த இடத்துல முக்கியம். அப்போ மக்களே ஆட்சி பண்ணா எல்லாம் கிறுக்குத்தனமா தான் தெரிவாங்கன்னு சும்மா ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்களே ஆட்சி பண்ணாங்கன்னா கிறுக்குத்தனமா தான் பண்ணுவாங்க. கிறுக்குன்னா கிரேக்கம். இது நடப்பு செய்திகளை பற்றிய விவாதத்தை ஏற்படுத்துகிறது. அதனால் ஒரே பிரச்சனைகளுக்கு பல்வேறு கருத்துக்களை பெற முடிகிறது. இப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா உடனே அதை வந்து நம்ம டிவில விவாதமா கொண்டு வரோம். அப்படி விவாதிக்கிறப்போ அதை பத்தி நிறைய கருத்துக்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து உருவாகுது.
அதுதான் அந்த இடத்துல ஒரே பிரச்சனைக்கு பல்வேறு கருத்துக்கள் பெற முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணு தோணும், அடுத்தவங்களுக்கு ஒண்ணு தோணும், இன்னொருத்தவங்களுக்கு வேற மாதிரி தோணும். ஒரு பிரச்சனை ரிலேட்டடா இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலான்ட்டு. சோ அதுக்கான ஒரு விவாதிக்கக்கூடிய ஒரு விவாத மேடையாவும் கூட வந்து இந்த ஊடகம் இருக்கதா சொல்றாங்க. ஊடகமானது மக்களுக்கு அரசு நிறைவேற்றாத வாக்குறுதிகளை நினைவூட்டுகிறது. 4 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கே என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் நான் கொண்டு வருவேன், இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு சொன்னாங்களோ அது சில இது கொண்டு வராம இருந்திருப்பாங்கல்ல. சோ நீங்க இதெல்லாம் கொண்டு வரலப்பா அப்படின்ட்டு அதை உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்டேட் கொடுக்கறதுலாம் இந்த ஊடகம் வந்து நல்லாவே வந்து பண்றதா சொல்றாங்க. இது கிராமப்புற மக்களுக்கு கல்வி அளிக்கிறது. நிறைய டிவி சேனல் இப்போ வந்து பார்த்தோம்னா பிள்ளைங்களுக்கு வந்து 1 to 12 அடுத்து ஹையர் எஜுகேஷனா இருக்கட்டும் டிவிலே வந்து பார்த்தோம்னா என்னது ஃபுல்லா அப்படியே வீடியோ வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாராளுமன்றம் மற்றும் ஜனநாயகம் ஆகிய இரண்டும் ஊடகத்தோட கண்காணிப்பில் இருந்தால் மட்டுமே வலிமையடையும். ஊடகம் அறிக்கைகள் அளிப்பது மட்டுமல்லாது அரசுக்கும் மக்களுக்கும் இணைப்பு பாலமாக செயல்படுதுன்னு சொல்றாங்க. மேலும் ஊடகம் அரசாங்கத்தை கண்காணிக்கும் பணியும் செய்யறதா சொல்றாங்க. ஊடகம் இல்லாத ஜனநாயகம்ங்கிறது சக்கரம் இல்லாத வாகனத்திற்கு ஒப்பாகன்னு சொல்றாங்க. சோ உள்ளூர் ஊடகம் பொதுவாக ஊடகம் என்பது தேசிய மற்றும் உலக செய்திகளை வந்து அளிப்பது. உள்ளூர் ஊடகம் என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தின் மக்களின் நலனுக்காக வந்து பார்த்தோம்னா செயல்படுது. உள்ளூர்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள நடக்கிறதுக்கான குறிப்பிட்ட ஏரியா உள்ளடக்கிதான் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல உள்ளூர்னு சொல்றாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள என்னென்ன நியூஸ் வந்து நடக்குது அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து பார்த்தோம்னா உள்ளூர் ஊடகம். சோ தகவல் மற்றும் தொழில்நுட்ப உலகில் வெகுஜன மக்களுக்கு தகவல்களை அளிப்பதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இந்த ஊடகம். ஊடகம் மக்களோட ஒற்றுமையும் சமூக அமைதியும் சீர்குலைக்கும் வண்ணம் எதையும் வெளியிடா வண்ணம் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு ஊடகம் நல்ல தகவலையும் மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் விதமாகவும் செயல்படணும்னு சொல்றாங்க. சோ அந்த லெசன்ல அவ்வளவா ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது. நான் சொன்னதை மட்டுமே நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். அச்சு ஊடகம்ங்கிறது மக்களோட பல்கலைக்கழகம்னு சொல்றாங்க. ஊடகம்ங்கிறது ஆங்கில வார்த்தை. ஆங்கிலத்திலே வந்து பார்த்தோம்னா மீடியம்ங்கிறது வந்து பார்த்தோம்னா சிங்குலர், மீடியா அப்படிங்கிறது பூரல்னு சொல்றாங்க. அந்த ஊடகத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. தனிமனித தொடர்பு, வெகுஜன தொடர்பு. ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ்குள்ள வந்து பார்த்தோம்னா நியூஸ் வந்து பரிமாறிக்கிட்டோம்னா அது தனிமனித தொடர்பு. அதே நிறைய மக்களுக்கிடையே பரிமாற்றம் கொண்டோம்னா அது வெகுஜன தொடர்பு. முதல்ல பிரிண்டிங் மிஷின் 1453 ஜோஹன்னஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரே நாள்ல பஞ்சமுகி குட்டை ஆயிட்டா நியூஸ்ல வந்திருக்குப்பா. ஒரே நாள்ல 14 பஞ்சமுகின 53 குட்டை ஆயிட்டா அப்படின்னா குட்டன்பர்க் நியூஸ்ல வந்திருக்குப்பானா அச்சு இயந்திரம். சோ மக்களாட்சியில 4 தூண் முதல்ல நம்ம மாநில அரசுல லெசன்ல பாக்குறப்ப 3 தூண் தான் பார்த்திருப்போம். 4வதா ஊடகம்ங்கிற ஒரு தூண். இந்த 3 தூணும் கரெக்டா தான் செயல்படுதா இல்லையா அப்படின்னு மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா அலர்ட் கொடுக்குற வேலையை தான் இந்த ஊடகம் வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து 1936 அகில இந்திய வானொலி அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு 1956 ஆகாசவாணி அப்படின்னு வந்து பேர் சொல்லியிருப்பாங்க. ஆகாசவாணி அப்படின்னா ஆகாசம்னா வானிலிருந்து வரும் மொழிதான் வந்து பார்த்தோம்னா ஆகாசவாணி. மக்கள்கிட்ட எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. நெறிமுறைனா நம்ம இப்படிதான் வாழணுங்கிறதுக்கான ஒரு கொள்கை தான் வந்து நெறிமுறை. அப்போ மக்கள்கிட்ட கரெக்டான நியூஸை கொண்டு போகணும். மக்களை தப்பா எதுவும் யோசிக்க கூடாதுங்கிறதுல ஊடகம் வந்து அலர்ட்டா இருக்கணும். ஜனநாயகத்துல வந்து பார்த்தோம்னா அதோட முதுகெலும்பு அப்படின்னு சொன்னாவே அது வந்து ஊடகம்னு சொல்றாங்க. மக்கள் ஆட்சி பண்ணாவே கிறுக்குத்தனமா தான் பண்ணுவாங்க. மக்களாட்சிங்கிற வேர்டு கிரேக்க வார்த்தையாலானது. இந்த கிறுக்குங்கிறது கிரேக்க வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ மக்களாட்சினா டெமோக்ரஸி, டெமோக்ரேசியா கிரேட்டஸ் அப்படின்னு 2 வார்த்தையை சேர்ந்ததுதான் வந்து இந்த டெமோக்ரஸி. அந்த டெமோஸ்ங்கிறது மக்களாட்சியில ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து மக்கள், அடுத்து ஆட்சிங்கிறது கிராட்டஸ், இந்த கிரேக்க வார்த்தைன்னு சொல்றாங்க. மக்களுக்கும் அரசுக்கும் இடையே பாலமா இருக்கிறது இந்த ஊடகம் தான் சொல்றாங்க. அவ்வளவுதான் இந்த லெசன்ல சொல்றது. நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்கலாம், எடுத்துக்கோங்க. 7th தேர்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் லெசன். பெண்கள் மேம்பாடு புக் எடுத்துக்கோங்க எல்லாரும். 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் லெசன். பெண்கள் மேம்பாடு. இதுலயே ஃபுல்லா சும்மா கதமா தான் சொல்லியிருப்பாங்க. சோ பெண்ணியம் அப்படிங்கிறது பெண்களை வலிமையாக்குறதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அவங்க ஆல்ரெடி வலிமையானவங்க தான். அது அவங்கள உணர வைக்கிறது தான் பெண்ணியம் அப்படின்ட்டு எடுத்தோடனே நல்ல சென்டென்ஸோட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பெண்ணியம் என்பது பெண்களை வலிமையாக்குவது மட்டுமன்று, அவர்களிடம் ஏற்கனவே உள்ள வலிமையை உலகம் உணரும் விதமாக மாற்றுவதா வந்து பெண்ணியம்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் மட்டும் அப்படியே பார்க்கலாம். சோ ஒரு ஆணுக்கான கல்விங்கிறது வந்து அவருக்கு மட்டும்தான் பயன்படும். ஆனா பெண்ணுக்கு வழங்கும் கல்வியா இருந்து ஒரு தலைமுறைக்கான கல்வியாகும்னு சொல்லியிருக்காங்க. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. அது பெண் இனத்திற்கு ஆணினம் இழைத்த அநீதியாகும் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. அதாவது பெண்களை வந்து பலவீனம்னு சொல்லாதீங்க, அது தப்பு.
அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அது பெண் இனத்துக்கு ஆணினம் இழைச்ச துரோகம் அப்படிங்கிற மாதிரி மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. அப்போ இந்த கோட்டை கொடுத்துட்டு இதை யாரு சொன்னாங்கன்னு கேட்டாங்கன்னா மகாத்மா காந்தின்னு உங்களுக்கு தெரியணும். அப்ப இதை நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்குவாங்க, எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பெண்கள் பலவீனம் இல்லாதவங்கன்னு காந்திக்கு மட்டும்தாங்க தெரியுது. பெண்கள் பலவீனம் இல்லாதவங்க அப்படின்ட்டு காந்திக்கு மட்டும்தாங்க தெரியுது. பெண்களோட மேம்பாடு மற்றும் தனித்துவங்கிறது அவர்கள் அரசியல், சமூக, பொருளாதாரம் மற்றும் நலவாழ்வு நிலையில் பெறும் முன்னேற்றத்தை தான் குறிக்கும். பெண்களோட மேம்பாடுனாவே முன்னேற்றம். அந்த முன்னேற்றம்ங்கிறது வந்து பார்த்தோம்னா அரசியல்லையும் இருக்கணும், சமூகத்திலையும் இருக்கணும், பொருளாதாரத்திலையும் இருக்கணும். அது எல்லாத்தையும் மேம்பாடு இருந்தாதான் அது பெண்கள் மேம்பாடு அப்படின்னு சொல்லலாம். நாட்டோட நீடித்த மற்றும் நிலைத்த வளர்ச்சிக்கு நமது சமூகத்தில் பெண்களுக்கு அதிகார பகிர்வு அளித்தலும் பாலின சமத்துவம் அளித்தலும் அவசியம். சோ ஒரு நாட்டுல நல்ல முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னா பெண்கள்கிட்ட நம்ம அதிகாரத்தையும் கொடுக்கணும், பாலின பார்க்காம சமத்துவமாவும் நடக்கணும்னு சொல்றாங்க. பாலினம் பாலினத்திற்கு இடையே வேறுபாட்டை காண்கிறோம். பாலியல் அப்படின்னா வீரிய பண்பு கூற்றின்படி ஆண் அல்லது பெண் என சமூகத்தில் பயன்படுத்துவதாகும். சோ பாலியல் வேறுபாடுனா என்ன, அவங்க ஆண் இது பெண்ணுன்னு சொல்றதுதான் பாலியல் வேறுபாடுங்கிறாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான வேறுபாடுகளை மக்கள் பேசும்போது பெரும்பாலும் பாலியல் பற்றி கத்துக்கள் தான் பேசப்படுது. ஆனால் பாலினம் என்பதை விட உயிரியல் பண்பிலான வேறுபாடு மட்டுமே அதுங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ பாலினம்ங்கிறது உயிரியல் பண்புல மட்டும்தான் வேறுபாடு, வேற எதுலயும் வந்து வேறுபாடு கிடையாதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. பாலினம் என்பது உயிரியல் பண்புகளை சார்ந்தது. குறிப்பாக சமூகம் எவ்வாறு பாலியல் வகைகளை கருத்தில் கொள்கிறது, நடத்துகிறது என்பதே இதோட கருப்பொருள். பாலினம் ஆண் பெண் பங்களிப்பின் சமூக விதிமுறைகளை உள்ளடக்கியது. ஆண் பெண் திறனங்கள் மற்றும் பிற பாலினங்களை உள்ளடக்கி அதனை சமூகம் எவ்வாறு அணுகி செயல்படுத்துகிறதுங்கிறத பார்க்கணும். எல்லாமே ரீட் பண்ணீங்கன்னா சும்மா உங்களுக்கே புரியக்கூடியதுதான். அதே போன்று பாலினம் என்பதை ஒரு நபர் எவ்விதம் உணர்கிறாங்கிறதை சமூகம் தான் தீர்மானிக்கணுங்கிறாங்க. பாலின சமூகவியல் அப்படின்னா ஆண்மை பெண்மைக்கு இடையிலான வேறுபாடுகளை எவ்வாறு ஆராய்கிறது மற்றும் சமூகம் எவ்வாறு புரிந்து கொள்கிறது அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து பாலின சமூகவியல். இதுல பெண்கள் மேம்பாட்டுக்கான முக்கிய காரணிகள்னு கொடுத்து மூணு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பெண்கள் மேம்பாடு அடையணும்னா கல்விங்கிறதா ரொம்ப முக்கியம். அதான் கல்வி ஒருவருக்கு அறிவுபூர்வமாக சிந்திக்கும் திறன் மற்றும் தனித்தன்மை வாய்ந்த முடிவுகளை எடுக்க உதவுகிறது. சோ பெண்களுக்கு நம்ம வந்து கல்வி கொடுத்துட்டோம்னா அவங்க வந்து பார்த்தோன்னா அறிவுபூர்வமா வந்து சிந்திப்பாங்க, தனித்தன்மையா இந்த முடிவு தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிஃபை அவங்களுக்கு வரும். சோ பெண்கள் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு முதல் காரணி அவங்களுக்கு கண்டிப்பா கல்வி வேணும்னு சொல்றாங்க. பாலின பாகுபாடா ரெண்டாவது கொடுக்குறாங்க. பாலின பாகுபாடு பார்க்கும் சமூகம் எக்காலத்திலும் முன்னேறுவதற்கான வாய்ப்பு அறியுது. சோ வந்து ஏதோ ஒரு பொசிஷனுக்கு போறோம், இல்ல ஏதோ ஒரு தலைவரா இருக்கோம்னா அவங்க பெண்ணு ஆணு அப்படின்லாம் பார்க்க கூடாது. அந்த பாலினத்துல நீங்க பாகுபாடு பாத்தீங்கன்னா அந்த சமூகம் முன்னேறவே முன்னேறாது. அப்போ அவங்களுக்கு நம்ம பெண்கள் மேம்பாடு அடையணும்னா ஃபர்ஸ்ட் கல்வியை கொடுங்க, பாலினத்துல பாகுபாடு பார்க்காதீங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜாதி இன சமய பாகுபாடுகளை அடிப்படையாக கொண்ட சமூகம் முன்னேற்றம் அடையாது. அதுக்கப்புறம் ஜாதி இனத்தெல்லாம் வச்சு பெண்களோட முன்னேற்றத்தை வந்து தடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் அனைவருக்கும் கல்வி என்ற உரிமையை வலியுறுத்தி உள்ளதுன்னு சொல்றாங்க. சோ கல்வி பெறும் பெண் குழந்தை தாயான பெண் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தாருக்கும் அரவணைப்பு வழங்குவதன் மூலம் சமுதாயத்தில் சிறப்பு செய்கிறார். சோ இப்ப நான் ஒரு வீட்டுல ஒரு பெண் குழந்தை வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்களுக்கும் சரி அவங்க ஃபேமிலிக்கும் சரி அவங்கதான் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல முடிவு எடுக்க வந்து உதவுறாங்கன்னு சொல்றாங்க. பெண் குழந்தைகளின் அவசிய தேவையான கல்வி அறிவினை பெறவும் அவர்களின் திறனை மேம்படுத்தவும் அதனால் சமூகத்தில் அவர்களின் தகுதி நிலை உயரவும் அவர்களின் சுய முன்னேற்றத்திற்கும் உறுதுணையா இருக்கிறது. இப்போ ஏதோ ஒரு பெண் குழந்தை படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கல்வியும் கிடைக்குது, அது மூலமா நல்ல நாலேஜும் அவங்க வந்து பார்த்தோன்னா பெறுறாங்க, அவங்களோட டேலண்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மூலமா சமூகத்துல அவங்களுக்குன்னு ஒரு பேரும் அவங்களுக்கான ஒரு சுயமரியாதையும் சுய முன்னேற்றமும் வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நமது எதிர்காலம் பெண்களை உதாசீனப்படுத்துவோர் கையில் இல்லை, அது நமது மகன்களைப் போல பள்ளிக்கு கல்வி கற்க செல்லும் நமது மகள்களின் கனவுகளிலே உள்ளது. அவர்களே உலகத்தில் தாங்கி நிற்கும் வல்லமை கொண்டவர் என முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் 2012ஆம் ஆண்டு உரையாற்றும் போது கூறியிருக்காரு. சோ மகன்களை நீங்க எப்படி வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களோ அதே போல மகள்களையும் அனுப்புங்க, ஏன்னா அவங்கதான் வந்து பார்த்தோன்னா உலகத்தை தாங்கி நிற்கிற வல்லமை கொண்டவங்க, எதிர்காலமே அவங்கள கையில தான் இருக்கு அப்படின்ட்டு பராக் ஒபாமா வந்து சொல்றாரு. சோ இத நம்ம எப்படிங்க உலகத்தை தாங்கி பிடிக்கணும்னா பராக்கு பார்க்காம 12th நிறைய மார்க் எடு. உலகத்தை தாங்கி பிடிக்கணும்னா பராக்கு பார்க்காம 12th படிச்சு நிறைய மார்க் எடு. உலகத்தை தாங்கி பிடிக்கிறதே பெண்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவ்வுலகில் தாங்கி நிற்கும் வலிமை கொண்டவர்கள் பெண்கள்னு வார்த்தை சொல்லியிருக்காங்க. இப்ப உலகத்தை தாங்கி பிடிக்க பராக்கு பார்க்காம
12th நல்லா படி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பராக் ஒபாமா. அவர் யாருன்னா அமெரிக்காவோட முன்னாள் ஜனாதிபதி. 12th அப்படிங்கிறது 2012 வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த உலகத்தை தாங்கி பிடிக்கணும்னா பராக் பார்க்காம 12th ஒழுங்கா படி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகத்தை தாங்கி பிடிக்கக்கூடியது பெண்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. எதிர்காலமே அவங்க நம்பிதான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 12th அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா 2012 தான் வந்து பார்த்தோம்னா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக 12th சொன்னேன். பராக்கு பார்க்காம அப்படின்னா இதை சொன்னது யாருன்னா வந்து பராக் ஒபாமா. அதனாலதான் பராக்கு. சோ உலகத்தை தாங்கி பிடிக்கணும்னா பராக் பார்க்காம 12th ஒழுங்கா படி. பராக் ஒபாமா அமெரிக்காவோட ஜனாதிபதி. இந்த லெசன்ல 3 பாயிண்ட் தான் இதுவரை பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட், பெண்கள் வந்து பார்த்தோம்னா பலவீனமான பாலினம் அப்படின்னு சொல்றது தப்புன்னு காந்தியடிகள் வந்து சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட், பெண்கள் மேம்படணும்னா அவங்களுக்கு சில காரணிகள் வந்து வேணும். அது என்னென்னு பார்த்தோம்னா கல்வி கொடுக்கணும், பாலினத்துல பாகுபாடு பார்க்க கூடாது, ஜாதி இன சமய பாகுபாடுலாம் வந்து பார்த்தோம்னா பார்க்க கூடாது அப்படிங்கிற வேர்ட் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வருங்காலத்துல இந்த உலகத்தை தாங்கி நிற்கக்கூடிய வல்லமை கொண்டவர்களே வந்து பார்த்தோம்னா பெண்கள் தான் அப்படின்ட்டு அமெரிக்காவோட ஜனாதிபதி பராக் ஒபாமா ஐக்கிய நாடுகளோட பொது சபையில 2012 வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த 3 பாயிண்ட் மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்திருக்கோம். எல்லாமே சும்மா ரீட் அவுட் பண்ணா சாதாரண வேர்ட் மாதிரி தான் இருக்கும். ஒரு தடவை நீங்க ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. பெண் கல்வியோட இணையற்ற முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஸோ பெண்களுக்கு கல்வி குடிக்கிறதுனால அவங்களோட கல்வி அறிவு வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உலகெங்கிலும் கல்வி அறிவற்ற இளையோரில் கிட்டத்தட்ட 63% பேர் பெண்கள். எனவே அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும். அப்போதான் பின்தங்கிய நாடுகளும் முன்னேற்ற முடியும். ஸோ உலகம் ஃபுல்லா எத்தனை பர்சன்டேஜ் வந்து படிக்கல அப்படின்னு பார்த்தோம்னா 63% வந்து பார்த்தோன்னா பெண்கள் தான் வந்து படிக்காம இருக்காங்க அப்படின்னு ஒரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பெண் கல்விக்கு எதுக்காக வந்து பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா வேர்ல்ட் லெவல்ல 63% பெண்கள் வந்து படிக்காம இருக்காங்க. சோ கண்டிப்பா பெண் கல்வி அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நேரத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. சோ நெக்ஸ்ட், ஆழ்கடத்தல். ஆழ்கடத்தல்ல அதிகம் பாதிக்கப்படுவது படிப்பறிவு இல்லாத பெண்கள் மற்றும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இளம்பெண்களுக்கு அடிப்படை திறன்கள் மற்றும் அவர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதனால் ஆழ்கடத்தல் கணிசமாக குறைக்கப்படும் என்று ஆழ்கடத்தல்கள் பற்றி ஐக்கிய நாடுகளின் இடைமுகமை திட்டம் வந்து விளக்குதுன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும். எதுக்கு கொடுக்கணும்? ஏன்னா வேர்ல்டு வைட்ல வந்து பார்த்தோம்னா 63% பெண்கள் தான் வந்து படிக்காம இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து படிப்பை கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நிறைய பேர் வந்து கடத்தப்படுறாங்க பெண்கள். ஏன் கடத்தப்படுறாங்க? அவங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லை, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம படிப்பை கொடுத்தோம்னா கொஞ்சம் நாலேஜாவும் ஆயிடுவாங்க, ஏழ்மைங்கிறது மாறி நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. ஸோ இதுக்காக வந்து அவங்களுக்கு கல்வி கண்டிப்பா கொடுக்கணுங்கிறாங்க. நெக்ஸ்ட், அரசியல் பிரதிநிதித்துவம். உலகம் முழுவதும் பெண்கள் வாக்காளர்களாகவே உள்ளனர். அவர்களது அரசியல் ஈடுபாடு கட்டுப்படுத்தப்படுகிறது. குடிமை கல்வி மற்றும் குடிமை பயிற்சி அனைத்து விதமான மேம்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கான தடைகளை உடைக்கிறது என்று ஐக்கிய நாடுகளின் பெண்களுக்கான தலைமை மற்றும் பங்கேற்பினை பற்றிய ஆய்வு வந்து சொல்லுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ பெண்களுக்கு கல்வி கொடுக்கணும். கல்வி கொடுத்தாதான் அவங்களோட கல்வி அறிவு அதிகரிக்கும், ஆழ்கடத்தல் வந்து குறையும், அரசியல்ல அவங்க வந்து ஈடுபடுவாங்க. ஜஸ்ட் ஒரு வாக்காளரா மட்டுமே இல்லாம குடிமை பணியில வந்து நமக்கு மேல நின்று நம்மள அதிகாரம் பண்ணுவாங்க. சோ அதனால அவங்களுக்கு வந்து கல்வி கொடுத்தாகணும்னு சொல்றாங்க. வளரும் குழந்தைகள். கல்வியறிவு பெற்ற தாய்மார்களின் குழந்தைகள் கல்வியறிவு பெறாத தாய்மார்களின் குழந்தைகளை ஒப்பிடுகையில் 2 மடங்கு அதிகரித்து 5 வயதுக்கு மேல் வாழ வாய்ப்புள்ளதுன்னு சொல்றாங்க. சோ படிக்கிற பிள்ளையோட ஒரு படிச்ச அம்மாவோட பிள்ளை, படிக்காத அம்மாவோட பிள்ளை. இந்த படிச்ச அம்மாவோட பிள்ளை வந்து பார்த்தோம்னா இந்த படிக்காத அம்மாவோட பிள்ளையை காட்டிலையும் 2 மடங்கு வந்து அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்க வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 இயர்ஸ் வந்து வாழவும் வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. காலம் தாழ்த்திய திருமணம். பின்தங்கிய நாடுகள்ல 3 இல் 1 பெண் குழந்தைகளுக்கு 18 வயசுக்குள்ளே திருமணம் ஆயிடுது. மற்றும் எந்த நாடுகளில் பெண்களுக்கு 7 அல்லது அதற்கு மேலான வருடங்கள் படிக்கிறார்களோ அவங்களின் திருமணம் 4 ஆண்டுகள் வரை தள்ளி போகுன்னு சொல்றாங்க. சோ எந்தெந்த நாட்டுலாம் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கோ அந்த நாட்டுல எல்லாம் 18 வயசு ஆகுறதுக்குள்ளேயே ஒரு பெண் குழந்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அதே படிச்ச பிள்ளைங்கன்னா அவங்க கல்யாணம் ஆகிற ஏஜ் வந்தாலும் கூட அதுக்கப்புறம் 4 வருஷம் கழிச்சுதான் வந்து மேரேஜ் ஆகதா சொல்றாங்க. அப்போ இதனால அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. வருமான சாத்தியம். ஐக்கிய நாடுகளோட யுனெஸ்கோ கூற்றுப்படி வந்து கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை அதிகரிக்கிறது. ஒரு பெண் ஆரம்ப கல்வி பெற்றால் கூட அந்த பெண்ணின் வருவாயில் 20% வரை அதிகரிக்கக்கூடும். நார்மலா படிக்காம போய் சம்பாதிக்கிற பொண்ணை கம்பேர் பண்றப்போ ஜஸ்ட் ஒரு ஆரம்ப கல்வி மட்டும் படிச்ச பொண்ணு 20% வரை அதிகமா வந்து சம்பாதிக்கிறா. சோ இது மூலமா நம்ம நாட்டோட ஜிடிபி தான் இன்க்ரீஸ் ஆகும். சோ அதுதான் மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறாங்க. பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு கல்வி வாய்ப்புகள் வழங்கப்படும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது உயர்கிறது.
10% கூடுதலாக பெண்கள் கல்வி கற்றால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சராசரியாக 3% வந்து அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தினா ஒரு நாட்டுக்குள்ள எவ்வளவு அதிகபட்சமா நம்ம உருவாக்கி இருக்கோமோ அதுக்கான மதிப்பு தான் வந்து பார்த்தோம்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. அது கேர்ள்ஸுக்கு மட்டும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அவங்கள படிக்க வச்சோம் அப்படின்னா ஜஸ்ட் இப்ப இருக்கிறத விட ஒரு 10% கேர்ள்ஸ் வந்து படிச்சாங்கன்னாவே நம்மளோட ஜிடிபில 3% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. வறுமை குறைப்பு, பெண்களுக்கு கல்வியில் உரிமைகள் சம வாய்ப்புகள் வழங்கப்பட்டால் அவர்களும் பொருளாதார செயல்பாடுகளில் பங்கேற்பர். இதனால் அவர்களோட வருவாய் ஈட்டும் திறன் அதிகரித்து வறுமை அளவை குறைக்க நேரிடும் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல என்ன டாபிக்னா பெண் கல்வியோட முக்கியத்துவம். எதுக்கு பெண் கல்வி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா அப்பதான் வந்து கல்வி அறிவு அதிகரிக்கும். ஏன்னா வந்து வேர்ல்ட் வைட்ல 63% பெண்கள் வந்து படிக்காம இருக்காங்க. சோ கல்வி அறிவு வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு பெண் கல்வி வந்து முக்கியம்னு சொல்றோம். ஆள் கடத்தல், அந்த ஆள் கடத்தல்ல வந்து பார்த்தோன்னா அதிகமா படிக்காத பிள்ளைங்க தான் வந்து கடத்தப்படுறாங்க. சோ அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தோம்னா ஆள் கடத்தல் வந்து குறையும்ல. அப்போ அந்த இடத்துல பெண்களுக்கு கல்வி முக்கியம்னு சொல்றாங்க. அரசியல் பிரதிநிதித்துவம். சோ மக்கள் வந்து பார்த்தோன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தானே அவங்களுக்கு தெரியல, ஒரு நாலேஜ் இல்லாதனால தானே அவங்க எலெக்ஷன் எல்லாம் நிக்க மாட்டாங்க. சோ இவங்களுக்கு இந்த எலெக்ஷன் நாலேஜை நம்ம கல்வி மூலமா கொடுத்தோம்னா வாக்காளரா மட்டுமே இருக்க பெண்கள் நம்மள ஆளக்கூடிய ஒரு தலைவர்களாகவும் உருவாகலாம். அதுக்கு அவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. வளரும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்தோம்னா படிச்ச அம்மாவோட பிள்ளை காட்டிலும் படிக்காத அம்மாவோட பிள்ளைக்கு ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி ஒரு கம்பாரிசன் கொடுத்துருக்காங்க. சோ 18 ஏஜுக்கு முன்னாடி மேரேஜ் பண்றதுனால என்ன ஆகும், 18 ஏஜுக்கு அப்புறம் வந்து படிச்ச பிள்ளைங்க எப்படி மேரேஜ் பண்ணுவாங்க. யுனெஸ்கோ வந்து என்ன சொல்லுதுன்னா ஜஸ்ட் ஒரு ஆரம்ப கல்வி படிச்சா கூட நார்மல் விமனை கம்பேர் பண்றப்போ 20% வரை ஒரு பெண்ணோட வருமானம் வந்து அதிகரிக்கும்னு சொல்றாங்க. இதனால மொத்த ஜிடிபியே வந்து பார்த்தோம்னா அதிகரிக்கும்னு சொல்றாங்க, வறுமையும் குறையும்னு சொல்றாங்க. சோ இந்தந்த காரணத்தினாலதான் வந்து பார்த்தோம்னா பெண் கல்வி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாவித்ரிபாய் பூலே பாரம்பரியத்தை உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர். சோ முதல் பெண்கள் பள்ளி முதல் பெண் ஆசிரியர் யாரு? சாவித்ரிபாய் பூலே. பெண்கள் கல்வியை பற்றி பேசும்போதெல்லாம் நினைவில் வருபவர் இந்தியாவில் பெண் கல்வியை செயல் வடிவமாக்கிய ஜோதிரா பூலே சாவித்ரிபாயின் கணவர் ஆவார். இவர்கள் இருவரும் பெண்களுக்கான முதல் பள்ளியை 1848 ஆண்டு தொடங்கினர். அப்போ 1848 தான் பெண்களுக்குன்னு இண்டிவிஜுவலா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னா ஜோவித்ரா பூலே. இவங்க யாருன்னா சாவித்ரிபாயோட ஹஸ்பண்ட். இந்த சாவித்ரிபாய் யாருன்னா அந்த முதல் பெண்களுக்கான பள்ளியில இருந்த முதல் பெண் ஆசிரியர். எந்த வருஷம் வந்து இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1848. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பட்டுன்னு 4/8 கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போயிடலாம். பட்டுன்னு அப்படின்னா 18 அப்படியே ஃபாஸ்டா சொன்னீங்கன்னா பட்டுங்கிற ப்ரொனன்சியேஷன்ல வரும். அப்ப 18 பட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 48னா 4/8 தானே. அப்போ பட்டுன்னு 4/8 கேர்ள்ஸ் ஸ்கூல் போயிடலாம். கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படின்னா வந்து முதல் பெண்கள் பள்ளிக்காக தான் அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல்னு சொல்றேன். சாவித்ரிபாய் பூலேங்கிறது ஒரு முக்கியமானவங்க. இவங்க பேர்ல நம்ம மறக்கவே கூடாது. இந்த ஜோதிரா பூலே, சாவித்ரிபாய் பூலே எல்லாம் முதல் பெண்கள் பள்ளியை கொண்டு வந்தவர் ஜோதிரா பூலே. அந்த முதல் பெண்கள் பள்ளியில இருந்த முதல் பெண் ஆசிரியர் தான் வந்து பார்த்தோம்னா இந்த சாவித்ரிபாய். இவங்க எப்போ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1848 தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. பட்டுன்னு 4/8 கேர்ள்ஸ் ஸ்கூல் போயிடலாம். நம்ம பார்க்குற லெசன் 7th 3rd டேர்ம்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் சிவிக்ஸ்ல. இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பாயிண்ட் பார்த்துட்டு போனா பெண்களை பலவீனமான பாலினம் சொல்றது தப்பு அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து பெண்கள் மேம்பாட்டுக்கான முக்கிய காரணமா வந்து பார்த்தோன்னா ஒரு 3 காரணம்: கல்வி, பாலின பண்பாடை தவிர்க்கணும், ஜாதி சமய வேறுபாடு பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த உலகத்தை ஃபியூச்சர்ல தாங்கி நிக்க போறதே வந்து பார்த்தோன்னா வந்து பெண்கள் தான் அப்படின்ட்டு பராக் ஒபாமா 2012 வந்து சொல்லியிருப்பாரு. இது 3 மட்டும்தான் அதோட பார்த்தோம். அதுக்கப்புறம் சும்மா பெண்களுக்கு எதுக்கு கல்வி கொடுக்கணும், அதுக்கான முக்கியத்துவம் என்னன்னு ஒரு 7-8 பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் விட்டுட்டு அடுத்து இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம்னா முதல் பெண்கள் பள்ளியில முதல் பெண் ஆசிரியர் அப்படின்னா சாவித்ரிபாய் பூலே. அவங்க யாருன்னா அந்த முதல் பெண் பள்ளியை ஸ்டார்ட் பண்ண ஜோதிரா பூலேயோட ஒய்ஃப் தான். எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1848 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பட்டுன்னு 4/8 வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் போயிடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உலகின் முதன்மை பெண்மணிகள் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்திலே வந்து பார்த்தோம்னா முதல் பிரைம் மினிஸ்டரா வந்து இருந்தவங்க யாரு அப்படின்னா பெண் பிரைம் மினிஸ்டரா இருந்தவங்க
ஸ்ரீமாவோ பண்டார நாயக் எந்த நாட்டுல அப்படின்னா இலங்கையில. நமக்கு கீழே ஒரு நாடு இருக்கும், அதுதான் வந்து பார்த்தோம்னா இலங்கை. அந்த இலங்கை தான் உலகத்திலேயே முதலா இலங்கையை சேர்ந்து ஸ்ரீமாவோ பண்டார நாயக் அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் வந்து பார்த்தோம்னா முதல் பிரதமரா இருந்திருக்காங்க. இந்த பண்டார அப்படின்னு வந்தாவே மோஸ்டா அது இலங்கையை சேர்ந்தவங்க தான் இந்த வேர்டு வைப்பாங்க. பேர்ல பண்டார அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தாவே மோஸ்டா அது இலங்கையை சேர்ந்தவங்க தான். அப்போ உலகத்திலே முதல்ல ஒரு பெண் வந்து பிரைம் மினிஸ்டரா வந்தாங்கன்னா இலங்கை நாட்டுலதான் வந்தாங்க. அவங்க பேரு ஸ்ரீமாவோ பண்டார நாயக். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பிரைம் மினிஸ்டரோட கை சின்னதா இருக்கு. பிரைம் மினிஸ்டர்னா பிரதம மந்திரி, கை அப்படின்னா இலங்கை, சின்னதா இருக்குன்னா ஸ்ரீமாவோ சின்னதா. சோ முதல்ல விண்வெளிக்கு போனது யாரு அப்படின்னா வேலண்டினா தெரேஷ்கோவா. எந்த நாட்டுல இருந்து அவங்க போனாங்கன்னா சோவியத் யூனியன்ல இருந்து போனாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, விண்வெளிக்கு போய் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக், இலங்கையை சேர்ந்தவங்க. நம்ம பாக்குறதெல்லாம் முதன்மை பெண்மணிகள். முதல்ல யாரு வந்து கேர்ள் வந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பாக்குறோம். அப்போ முதல்லாம் ஒரு பெண் பிரைம் மினிஸ்டரா வந்தாங்கன்னா இலங்கையில தான் வந்தாங்க. அவங்க பேரு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக். அதே முதல்லாம் ஒரு பெண் விண்வெளிக்கு போனாங்க அப்படின்னா அவங்க வேலண்டினா தெரேஷ்கோவா. இந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா சோவியத் யூனியனை சேர்ந்தவங்க. ஸோ முதல்ல ஒரு பெண் வந்து எவரெஸ்ட் சிகரத்தை வந்து அளவிட்டாங்க. அளவிட்டாங்க அப்படின்னா அது யாருன்னா வந்து பார்த்தோன்னா ஜன்கோ தஃபி. எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னா ஜப்பானை சேர்ந்தவங்க. ஸோ ஜப்பான் ஜன் ஜன்கோ தஃபி அந்த நேம் வந்து ஒன்னா வந்துடும் அந்த ப்ரொனன்சியேஷன்ல. நாடு ஜப்பான், பேரு வந்து ஜன்னு. இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா, பெண்கள்லாம் எவரெஸ்ட ஜம்ப் பண்ணியே போயிடுவாங்க. பெண்கள் எவரெஸ்டுக்கு ஜம்ப் பண்ணியே போயிடுவாங்க. பெண்கள்னா முதல் பெண்மணி. ஜம்ப் பண்ணி அப்படின்னா ஜப்பான் வச்சுக்கிட்டாலும் சரி, ஜன்கோன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, ஜம்ப் பண்ணியே பெண்கள்லாம் எவரெஸ்டுக்கு போயிடுவாங்க. ஸோ ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் தங்கம் ஆண்டது இங்கிலாந்து சேர்ந்த சார்லோட் கூப்பர். ஒலிம்பிக்ல தங்கம் ஆனவங்க யாருன்னா இங்கிலாந்து சேர்ந்த சார்லோட் கூப்பர். சார்லோட் அப்படின்னா சாக்லேட் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒலிம்பிக்ல வின் பண்ணா இங்கதான் சாக்லேட் கொடுப்பாங்க. இங்கன்னா இங்கிலாந்து. ஒலிம்பிக்ல வின் பண்ணவங்களுக்கு இங்கதான் சாக்லேட் கொடுப்பாங்க. இங்கன்னா இங்கிலாந்து. சோ உலகின் முதன்மை பெண்மணிகள் பாக்குறோம். உலகத்திலே முதல்ல பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்த முதல் பெண்மணினா இலங்கையை சேர்ந்த ஸ்ரீமாவோ பண்டார நாயக். மோஸ்ட் அந்த பண்டாரங்கிற வேர்ட்லாம் வந்து இலங்கை நாட்டுல உள்ளவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா வரும். விண்வெளிக்கு யாரு ஃபர்ஸ்ட்ல வந்து போனாங்கன்னா சோவியத் யூனியன்ல இருந்து வேலண்டினா தெரேஸ்கோவாங்கிறவங்க வந்து போயிருப்பாங்க. எவரெஸ்ட் சிகரத்தை யாரு வந்து அளவிட்டாங்க முதல் பெண்ணா ஜப்பான் நாட்டை சேர்ந்த சன்கோ தஃபி. அதே ஒலிம்பிக்ல தங்கம் வாங்கின பொண்ணு யாருன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சார்லோட் குபர். சாவித்ராபாய் பூலே வந்து பார்த்தோம்னா முதல் பெண் பள்ளியில முதல் பெண்ணாசிரியர். எந்த வருஷம் முதல் பெண் பள்ளி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா 1848ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பட்டுன்னு 4-8 கேர்ள்ஸ் ஸ்கூல் போயிடலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்தியால உள்ள முதன்மை பெண்மணிகள். ஸோ இப்போ நம்ம பார்த்தது உலக அளவுல உள்ள முதன்மை பெண்மணிகள். ஏன்னா இந்த நாட்டுல எதுலையுமே இந்தியான்னு வந்திருக்காது. இலங்கை, சோவியத், ஜப்பான், இங்கிலாந்து தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஸ்டேட்ல யார் முதன்மை பெண்மணிகள் அப்படிதான் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே 1916ல 5 மாணவிகளோட புனேல SNDT பல்கலைக்கழகத்தை தொடங்கினாங்க. அப்போ முதல்ல விமெனுக்குன்னு வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சது யாருன்னா